ஹே மக்களே, அப்போ என்ன கோழியை காட்டாமல் புதுசாக என்னமோ பண்ணிகிட்ருக்கோன்னு பார்ப்பீங்க. வேறு எதுவும் இல்லை, நம்ம கோழிகளுக்கு உணவு புழு உற்பத்தி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். தீவனம் வாங்கி கொடுத்து கட்டுப்படி ஆகிறதில்ல, புதுசாக வெரைட்டியாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம மீல் வார்ம்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். இதுவரை இது ட்ரை பண்ணி பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா சாணியில், பின்ன கோழிகளோட கழிவில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் தவிடு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. நம்ம சரி நம்மனால முடியறது ஒன்று வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மனால முடியறது இந்த வீட்டில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அது கம்போஸ்ட்டாக மாறிடும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டுக்காரர் அதுக்கான ஐடியாலாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உயரமாக தான் வைக்கணும். உயரமாக வைக்காட்டி பார்த்தீங்கன்னா உணவு புழு ஆகுதோ இல்லையோ, காலையில் பெருச்சாளிக்கு பார்த்தீங்கன்னா உணவாக மாறிடும். ஏன்னா அப்படி பெருச்சாளி தொல்லையும் இங்கே இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இது ட்ரை பண்ணாத ரீசனே நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இருக்கும், அதுக்கு தயங்கி தான் நம்ம ட்ரை பண்ணாமல் இருந்தோம். ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நர்சரியிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, கோகோ பிட்டு இந்த செடிங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நல்லா வளர்கிறதுக்கு, அது போய் வாங்கிட்டு வந்தோம். இதுவும் பார்த்தீங்கன்னா அது கூட மிக்ஸ் பண்ணும்போது ஸ்மெல் அப்படி வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தா வாங்கிட்டு வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பார்த்தீங்கன்னா 25 ரூபா. எங்கள் ஊரில் 2 கிலோ வாங்கிட்டு வந்தோம். ரொம்பவே விலையாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கோகோ பிட்டு தான் நம்ம கோழி கூண்டுக்கு அடியில் போடலான்னு சொல்லி நினச்சிருந்தோம். ஆனால் ரேட்டு கேட்டோட்டி பார்த்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா, நமக்கு மரப்பொடியே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் மரப்பொடி வாங்கினோம். நம்ம இது பார்த்திங்கன்னா கோழி கூடுக்கு அடியிலையும் போடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கோழியோட ஸ்மெல்லு, கழிவு ஸ்மெல்லெல்லாம் வராது, அதனால் போடலான் இருந்தாங்க. ஆனால் கோழி கூடு அடியில் போடணுன்னா நிறைய வேணும், இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு செட் ஆகாது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மாட்டு சாணம். நம்ம திடீர்னு பிளான் போட்டனால பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வேஸ்ட் எதுவும் நம்ம எடுத்து வைக்கல, எல்லாம் கொட்டிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டில் போய் கொஞ்சம் மாட்டு சாணம் எடுத்துகிட்டு வந்தோம், அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பாக்கி இருக்கிற மாட்டு சாணத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு உணவு புழு உற்பத்தி பண்ணி பார்க்கலான்னு நினச்சோம். நம்ம இந்த தவிடெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்களா பார்த்திங்களா, அந்த உணவு புழு இதில் தனியாக மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், எதில் அதிகமாக உணவு புழு உற்பத்தி ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மாட்டு சாணகத்தில் இன்னொரு உணவு புழு நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புழு இருந்துச்சு, அது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. அப்படியானா சீக்கிரம் உணவு புழு வரும்னு சொல்கிறது கேள்விப்படலாம். என் பையன் பார்த்திங்கன்னா தோண்டி தோண்டி ஒரு வழி பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு சத்தியமாக சொல்ல போனோம் மக்களை, இதில் எனக்கு கொஞ்சம் அரப்பு தான். வீட்டுக்காருக்கு அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் அரப்பாக தான் இருந்துச்சு. அதனால் எல்லாம் நம்ம வீட்டுக்காரை வச்சு தான் செய்ய வச்சோம். வீட்டுக்காரர் இதிலலாம் அரப்பு படக்கூடாது, போக போக பழகிக்கணும்னு சொல்லிட்டே செஞ்சுட்டு இருந்தார். நம்ம ஃபஸ்ட்டு சாணகம் எடுத்துட்டு அதில் நம்ம தவிடு மிக்ஸ் பண்ணி தான் வைக்க போகிறோம் மக்களே. நான் சாணியில் தான் சீக்கிரம் உணவு புழு உற்பத்தி ஆகும்னு சொல்லியிருந்தேன். வீட்டுக்கார் இல்லை மற்றதில் தான் சீக்கிரம் உணவு புழு உற்பத்தி ஆகும்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படி பார்த்தீங்கன்னா 2 பேர் பெட் கட்டிட்டோம், எதில் சீக்கிரம் உணவு புழு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட கோதுமை தவிடு தான் இருந்துச்சு, எந்த தவிடு வேணால் மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அரிசி தவிடுன்னு சொல்லிட்டு எது வேணால் மிக்ஸ் பண்ணலாம். நமக்கு கோழிக்கு தீவனம் கொடுக்கறதுக்காக வாங்கி வச்ச தவிடு தான் நம்ம மிக்ஸ் பண்ணோம். இந்த பழச்சாறு, இந்த தயிர், முட்டைலாம் போட்டோம்னா பார்த்திங்கன்னா ஒன்றும் கூடி ஃபாஸ்ட்டாக உணவு புழு ஆகும்னுலாம் சொல்லியிருந்தாங்க. நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம தவிடு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம். கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி வைக்க சொல்லியிருந்தாங்க. சாணி கொஞ்சோண்டு தான் இருக்குது, பக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குட்டி பக்கெட்லேயும் சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் தான் மாட்டி விட்டுருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கம்போஸ்ட்டுக்காக ரெடி பண்ணது இந்த இடத்துல நம்ம வேலி கட்டியிருந்தோம் பார்த்திங்களா, அங்கே மாற்றிட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சரியான, வீட்டு பக்கத்தில் தான் வச்சுருந்தோம், சரியான ஈயாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஈ வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா கீழேயே வச்சுக்கலாம், கொஞ்சம் தூரமாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாகவே வைக்கலாம்னு சொல்லிட்டு வேலிக்கிட்ட கொண்டு அங்கே கொஞ்சம் உயரமாக வச்சுட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வேஸ்ட் அதிகமாக இருந்துச்சு, நம்ம கொட்டாமல் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா போட்டு நம்ம கோகோ பிட்டும் மிக்ஸ் பண்ணலாம். நேற்று பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ கோகோ பிட்டு மிக்ஸ் பண்ணல, ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வேஸ்ட் நேற்று போடலை, அதனால் இன்றைக்கி நிறையா இருந்தனால பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்து கோகோ பிட்டும் மிக்ஸ் பண்ணிட்டோம். நேற்று ஒரு நாளுக்கு பார்த்திங்கன்னா ஈ அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஈ அதிகமாக வந்தால் தான் சீக்கிரம் புழு உற்பத்தி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்திலே வச்சுருந்தனால பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் ஈ வரவும் நம்ம ரொம்ப பக்கத்தில் வேணாம், கொஞ்சம் தூரமாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கீழே கொண்டு வச்சுட்டோம். இதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா எறும்பு வராமல் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எறும்பு வந்துச்சுன்னா உள்ள புழு உற்பத்தி ஆகியிருந்தாலும் புழுவெல்லாம் சாப்பிட்ரும் எறும்பு, அதனால் எறும்பு வராமல் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா கீழே
ஃபுல்லாக நம்ம எறும்பு சாக் பீஸ் வந்து கீறி விட்டுட்டோம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரத்தோட கட்டையை வைக்க சொன்னாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து வந்து உட்காருன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் அந்த வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா மக்களே நம்ம வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து புழு வருதா இல்லையான்னு தெரில. எதுக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் வேஸ்ட்டெல்லாம் போட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கம்போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடாது, ட்ரையாக தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இது வந்து கம்போஸ்ட்டாக மாறிடுச்சுன்னா நம்ம செடிங்களுக்கும் எடுத்து போடலாம். அதனால நல்லா யூஸாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. வந்து 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 போகணும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஓப்பனாக தான் வைக்கணும். அதனால் நம்ம வந்து வேறு ஏதாவது வந்து உள்ளே விழாத மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து ஒரு வலை மாதிரி போட்டுட்டோம். மழை வர்ற டைம் பார்த்திங்கன்னா ஏதாவது வச்சு மூடினோம். அது வரை பார்த்திங்கன்னா திறந்தே இருக்கிறது தான் நல்லது. வந்து போகும்போது தான் பார்த்திங்கன்னா புழு அதிகமாக உற்பத்தி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம். மழை வரும்போது மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சா போதும். அப்போ டெய்லி வேஸ்ட் கொட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கோகோ பிட்டும் மிக்ஸ் பண்ணி வைக்க சொன்னாங்க. அப்போ மிக்ஸ் பண்ணி வைப்போம். புழு உற்பத்தி ஆகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நீங்களும் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.